ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு. இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நாளைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. இந்த மாதத்திலே வர 2வது கிருத்திகை இல்லையா? ஸோ இந்த கிருத்திகையில் தான் வந்து திருத்தணி மலையில் காவடி எடுக்கிறதா பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதே விசேஷமான நாளில் எங்கள் ஊர் அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற ஆச்சீஸ்வரர் கோவில் முருகருக்கு நாங்கள் காவடி எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். காவடி வீட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த காவடியை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கு அபிஷேக முறையில் பூஜையோடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காவடியை வந்து அலங்காரம் பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பார்க்கலாம். காவடி எடுத்து காட்டுங்க எல்லாருக்கும். போங்க. காவடி எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டுங்க. அதில் எப்படி தூக்க போறீங்க? வச்சுக்கோங்க. அப்பாக்கு திரும்பி காட்டுங்க. திரும்புங்க. அப்படியே நில்லுங்க. அரோகரா. இங்க பாரு, இப்படி தாண்டா பிடிக்கணும். இதுதான் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிற காவடி. இதுக்கு தான் இப்போ நான் வந்து அபிஷேகம் மாதிரி சின்ன பூஜை ஒன்று செய்ய போறேன். ஏன்னா இதுக்கு அலம்பிட்டு இதை சுத்தம் செஞ்சுட்டு தானே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த காவடியை சுத்தம் செய்யறதுக்கு நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கேள்விப்பட்ட இதுதான். உங்களுக்கு இதை விட சிறப்பாக செய்ய தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த முறையை நான் கற்றுக்கிட்டு உங்கள் மூலயமா அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிடுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பால், தயிர், திருநீர், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த காவடி வந்து சுத்தம் பண்ண போகிறேன். சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதை அலம்பி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் காவடி அலங்காரம் செய்ய போகிறேன். ஸோ இந்த முறை வந்து சரியா தப்பா, இதில் கூடுதலாக என்னென்ன செய்யணும், இது தவறு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை நான் இன்னும் சிறப்பாகவே செஞ்சிடுறேன். ஸோ இப்போ வந்து எப்படி சுத்தம் செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல எனக்கு தெரியல, இதில் ஏதாவது சிறு குற்றங்கள் இருப்பின் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளைய என்னை மன்னிச்சுட்டு என்ன செய்யணும், எந்த முறை பிரகாரம் எது ஃபஸ்ட்டு வரணும், எது செகண்ட் வரணும்னு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாற்றிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து ஆதிரையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளுங்க ஆதிரி. தள்ள ஆதிரி. இங்கே இது தயிர் இருடா. இப்ப பால் பால் குடிக்கணுமா? ஜேஜிக்கும் பால் வேணும்ல, அதனால அம்மா இப்படி பண்றேன்டா. அந்த சைடு நான் தண்ணி ஊத்தல. தேங்க்யூ அதிரே. நெக்ஸ்டா திருநீர். அவ்வளோதான். சரிப்பா பண்ணு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் கொண்டு வந்த காவடியை சுத்தம் செஞ்சுட்டேன். இப்போ இதுக்கு அலங்காரம் பண்ணலாம் வாங்க. இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு என்னோடய காவடியை நான் ஃபுல்லாகவே அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டேன். வாங்க பார்க்கலாம். எப்படிங்க இருக்குது நான் அலங்காரம் செய்து கொண்டு போகிற
என்னோட காவடி. நான் ஃபஸ்ட் டைம் பால் குடம் எடுக்கிறேன் அப்படின்றதால பால் காவடி தான் எடுக்க போகிறேன். பால் காவடிக்கு முதல்ல இந்த சொம்பை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு இதில் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் கட்டணும். அதனால் ரெடி பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். பூ வந்து ஃபுல்லாக நான் போட்டு அலங்காரம் பண்ணல. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். குற்றம் குறை இருப்பின் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய காவடி எப்படி இருக்குன்றதை நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. சரி, எனக்கு கொடுத்துருந்த காவடி வந்து மேலே ஃபுல்லாகவே வந்து உட்டில் கிடையாது, கட்டையில் இல்லை, வெறும் கம்பி மட்டும் பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதை நான் மறைக்கணுன்றதுக்காக ட்ரெடிஷ்னலாக இதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் சிலர் சொல்லி கேள்விப்பட்டேன், மஞ்சள் துணி அப்படி இல்லைன்னா காவி கலர் துணி இல்லை க்ரீன் கலர் துணி இந்த மாதிரி இருக்கிற துணியில் வந்து க்ளோஸ் பண்ணிடணும், நிழலில் கொண்டு போகிற மாதிரி இருக்கணுமா நம்ம கொண்டு போகிற அந்த காவடி பொருள். அது பால் காவடியாக இருக்கட்டும், புஷ்ப காவடியாக இருக்கட்டும், பன்னீர் காவடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே துணியில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து வெள்ளை கலர் துணியை வந்து மஞ்சள் தண்ணி, அதாவது மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து காய வச்சு இந்த துணியை நான் மேலே டைப் பண்ணிட்டேன். ஸோ துணி ரோல் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாக இங்கே தொங்கிட்டு இருந்திருக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா துணியை இதோட ஷேப் அளவுக்கு கட் பண்ணி இங்கே கீழே வந்து ஸ்மாலாக நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷேப் ஃபுல்லாக வந்துருச்சுங்களா. ஷேப் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பீகாக்கோட ஃபெதர்ஸு, மயில் தோகையிலேருந்து ஒரு தோகையோட ஒன்று என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. மயில் தோகையில் ஒரு குச்சி மட்டும் எடுத்து 4 சைடு நட்டுட்டு செலஃபன் டேப் வந்து லைட்டாக போட்டு பேஸ்ட் பண்ணி நிற்க வச்சுட்டேன் சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி ஃபுல்லாக நம்ம பூ சுற்றுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, எல்லோரும் மாதிரியும் ஃபுல்லாக பூ சுற்றிட்டா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுன்னு ஒரு சாமந்தி பூவாக எடுத்து ஒட்டலாம் அப்படின்னு டபுள் டேப் வச்சு ட்ரை பண்ணேன். பட் அது பாசிபிளாக இல்லை. ஸோ அதனால் ஒரு பூவை வச்சு உள்ளன் த்ரெட் வச்சு தைச்சிருக்கேன். மேலே நீடில் கொடுத்து கீழே எடுத்து நாட் போட்டு ஒரு ஃப்ளாரும் வச்சு தைச்சிருக்கேன். சென்டரில் ரெட் கலர் டேப் போட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன் பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக. நார்மலாக எல்லோ கலர் கிளாத்தில் இந்த மஞ்சள் கலர் சாமந்தி பிரைட்டாக தெரியல. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்பயுமே மஞ்சளுக்கு காம்பினேஷன் குங்குமம் கலர் தானே, அதனால் குங்குமம் பவுடர் நம்மளோட நெத்தியில் இட்டுக்கிற அந்த குங்குமத்தை எடுத்து சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்கேங்க. என்னோடய காவடி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடி கிருத்திகை திருநாளில் பால் காவடி நாங்கள் ஃபுல்லாக எடுக்க போகிறோம். அந்த முழு வீடியோவும் சேனல் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். என்னோட கூடவே முருகனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.